பிரியமானவர்களே, இன்றைய தினம் மன்னா யோபு 5 அதிகாரம் 24 உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். ஆம் பிரியமானவர்களே, 7 இக்கட்டுகள் என்ற தலைப்பில் 6வது காரியம் குறைவு. உங்களை பெற்ற தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்கள் தாயாகிய சாராளையும் நோக்கி பாருங்கள். ஆபிரகாம் ஒருவனாயிருக்கையில் அவனை அழைத்து ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். ஆம், ஆபிரகாம் சாராள் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. ஆனால் ஒரு பகலின் உஷ்ணமான நேரத்திலே அவர்கள் கூடார வாசலில் இருந்தபோது 3 புருஷர்கள் அவர்கள் வீட்டிற்கு கடந்து வந்தார்கள். ஆபிரகாம் சாராள் 2 பேரும் அவர்களை அன்போடு ஏற்றுக்கொண்டு கொழுமையான பதார்த்தங்களை கொடுத்து அவர்களை அன்போடு உபசரித்தார்கள். அதை பார்த்து கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் 100 வயதாயிருக்கும்போது ஈசாக்கு என்ற செல்ல மகனை பெற்றெடுக்க கர்த்தர் கிருபை தந்தார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமேன். அல்லேலூயா.